பிப்ரவரி மாதம் இதை சொன்னோன்னா உங்க மனசுக்கு என்ன ஞாபகம் வருது? அன்பு, பாசம், காதல், இதெல்லாம் தானே ஞாபகம் வருது. லாட்ஸ் ஆஃப் லவ். பட் உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருதுன்னு என்ன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அத்தனை பேருக்கும் ஹாப்பியஸ்ட் பர்த்டே, வெட்டிங் ஆனிவர்சரி, மெமரபிள் டேஸ், எந்த அழகான நாட்களாக இருந்தாலும் சரி அத்தனை பேருக்கும் நம்ம 6ins யூடியூப் சேனல் வழியா மனதார வாழ்த்துக்கள். இந்த பிப்ரவரி மாதத்துல வரக்கூடிய முதல் வாரம் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது பார்த்துடலாமா? அதுக்கு இன்னைக்கு நீங்க என்ன தெரியுமா செய்ய போறீங்க? கண்களை முடிக்கோங்க, மைண்டை ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. இதோ ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க, 2 கிறிஸ்டல்ஸ். ஓகே, ஒன் இஸ் அ டீப் பர்பிள் கிறிஸ்டல், இன்னொன்னு ஒரு கிரீன், எமரால்ட் கிரீன் சொல்லலாமா? யா, இந்த 2 கிறிஸ்டல்ல ஏதேனும் ஒரு கிறிஸ்டல் சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஆர் யூ ரெடி? நீங்க தயாரா இருக்கீங்கன்னா லவ் பிப்ரவரி அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதம் எங்களோட ஃப்ரீ கிராட்டிடியூட் குரூப்போடைய தீமுமே லவ் பிப்ரவரி தான். நிறைய அன்பு, நிறைய பாசம், நிறைய காதல், எல்லாருக்கும் அன்பு கொடுக்க போறோம். என்ன வருதுன்றத அப்புறமா பாத்துக்கலாம். ஓகே, வாங்க என்னோட ரீடிங்குள்ள போகலாம். ஹாய், நீங்க ரொம்ப அழகான ஒரு எமரால்ட் கிரீனை சூஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு என்ன மெசேஜஸ் இந்த வாரம், அதாவது வர 2ஆம் தேதி, இன்னையிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும், இப்படி சூப்பரான மெசேஜஸ் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. பட் நீங்க சொல்லுங்க, இந்த பிப்ரவரி மாதத்துல யாருக்கிட்ட இருந்து நீங்க நிறைய அன்பு எதிர்பார்க்குறீங்க? அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல நம்ம ரொம்ப அன்பு எதிர்பார்க்குறவங்க. அண்ட் அன்பு அப்படின்றதுக்கு, லவ் அப்படின்றதுக்கு ஒரு வார்த்தை என்னவா இருக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் அன்புன்றது அன்கண்டிஷனல், அதுலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் எனக்கு அன்பு அப்படின்னா மரியாதை. ஒருத்தங்க நம்ம நிஜமாவே ஒருத்தங்களை ரொம்ப நேசிக்கிறோம் அப்படின்னா அவங்கள நம்ம ரொம்பவே மரியாதை கொடுப்போம். அவங்க இருக்காங்க இல்லை, மனதளவுல, எண்ணங்கள் அளவுல, எல்லா வழிகளிலுமே நம்ம அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்போம். நம்ம அவங்க இல்லாத நேரத்துல அவங்கள பத்தி நினைக்கும் போது கூட ரொம்ப மரியாதையா தான் நினைப்போம், நடத்துவோம். ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அன்பு. உங்களை பொறுத்த வரைக்கும் அன்பு, காதல்னா என்னன்ற ஒத்த வார்த்தையை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. பட் உங்களுக்கான ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் என்னன்னு பார்த்துடலாமா? என்லைட்மெண்ட். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்க போகுது. எந்த விஷயம் தெரியலையே, அதுவும் உங்க கிரவுன் சக்கரா தான் ஆக்டிவேட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு தெளிவு உங்களுக்கு இந்த வாரம், நீங்க ரொம்ப நாள் எனக்கு வேணும் இந்த தெளிவு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்க போகுது. அன்பு, நர்ச்சரிங். ப்ராபப்ளி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை தனக்கு தெரிந்த வகைகள்ல உங்களுக்கு புரிய வைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் நிறைய லேர்னிங்ஸ் இருக்குமோ, நிறைய புரிதல், நிறைய தெளிவு உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன். பாருங்களேன், கார்டு எடுத்த உடனே இட் இஸ் அ லவர்ஸ் கார்டு. ஓகே, அண்ட் நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். மேஜர் ஆர்கானா கார்டே முதல்ல வந்திருக்கு. அன்பு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கோம், லவர்ஸ் கார்டு வருது. செமல. பட் உங்களுக்கும் என்னுடைய ப்ரொஃபஷனலி அட்வான்ஸ்ட் இன்டர்நேஷ்னலி சர்டிஃபைட் டாரோ கார்டு ரீடிங் கிளாஸ்ல சேரணும்னா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. பிகாஸ் உங்க கார்ட்ஸை தான் பார்த்துட்டு இருக்கேன். பிரில்லியன்ட். நர்ச்சரிங்கான அர்த்தம் எனக்கு இப்போதான் புரியுதுன்னு நினைக்கிறேன். தனக்கு தெரிந்த வழிகளில் பிரபஞ்சம் உங்களுக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுக்கும். போன வாரமோ இல்லை போன மாதமோ உங்களுக்கு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. பெருசா ஒரு விஷயத்த நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல ஏதோ ஒன்று கத்துக்கிட்டு இருப்பீங்க போல இருக்கே. ரொம்ப வலிச்சுதா, ரொம்ப கஷ்டமா இருந்ததா அதை ப்ராசஸ் பண்றதுக்கு? பட் இந்த வாரம் அந்த கத்துக்கிட்ட விஷயம் ஒரு ஞானமா உங்களுக்கு மாறும். நல்ல வேலை, தக்க நேரத்துல நான் அதை கத்துக்கிட்டேன். செல்ஃப் டவுட் மட்டும் இந்த வாரம் வச்சுக்காதீங்க. எல்லாமே உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றதுக்கு புரிஞ்சுக்கோங்க. புதுசா ஏதாவது நீங்க கத்துப்பீங்கங்க, கண்டிப்பா புதுசா ஏதாவது இந்த வாரம். ஒன்னா நியூஸ் பேப்பர் பார்த்து படிச்சுக்கலாம், இல்ல ஒரு நியூஸ் பார்த்து காது வழியா கேட்டுக்கலாம், இல்ல வேற யாராவது சொல்லுவாங்க, டக்குன்னு ஒரு பல்பு ஆன் ஆன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு அமையும். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை டெய்லி நீங்க பண்ணுங்க. ஒரு அஃபர்மேஷன் சொல்றதோ, இல்ல ஒரு மிரக்கிள் கோட், நான் சேனல்ல நிறைய கொடுத்துருக்கேன், ஒரு மிரக்கிள் கோடை சாண்ட் பண்றதோ, உங்களுடைய முன்னேற்றத்துக்காக ஏதாவது ஒரு விஷயத்த இந்த வாரம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்களேன். ஆல்சோ உங்க கார்ட்ஸை பார்க்கும்போது ஒரு உங்க மொபைல கூட கொஞ்சம்
அப்பப்போ ஆஃப் பண்ணி வச்சிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சோஷியல் மீடியா ஃபாலோ பண்றீங்களா, இல்லை ஒருத்தருக்கு மெசேஜ் பண்றத ரொம்ப ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை யாரையாவது எனக்கு கிட்ட பேசு அப்படின்னு பின் தொடர்ந்துட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐம் ஜஸ்ட் திங்கிங். ஏன்னா ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கு, அதை கொண்டு வர ட்ரை பண்றீங்க. அது கொண்டு வர நேரத்துல ஏதோ உங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் இந்த வாரம். ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்து ஃப்ரீயா இருக்க ஒருத்தவங்க மெசேஜ் போட்டாங்களா உடனே அவங்களுக்கு மெசேஜ் போட்டுறணும். அதெல்லாம் டோன்ட் டூ ஆல் தட். அவங்க மெசேஜ் பண்றாங்களா பண்ணட்டும், மெசேஜ் பண்ணலையா பண்ண வேண்டாம். ஸோ அதுலலாம் ரொம்ப எனக்கு ஏன் பண்ணல, எனக்கு ஏன் அவங்க சொல்லலை அப்படின்லாம் ரொம்ப அந்த மாதிரி விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஐ திங்க் நீங்களே ரொம்ப பிஸியா இருக்கீங்க. இதுல எதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபோக்கஸ் பண்றீங்கன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி உங்க காட்ஸை பார்க்கும்போது திடீர்னு யாரு கூடயோ ரொம்ப நாள் பேசாதவங்க கூட ஒரு ரீயூனியன், நம்ம போலாமா, வரியா, நானும் வரேன், நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ரீயூனியன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். அந்த ரீயூனியன் வந்து உங்களுக்கு செம்ம நல்ல மெமரிஸை கொடுக்கும் அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். பட் இந்த மந்தே கொஞ்சம் ஒரு லைட்டர் மந்தாக தான் இருக்க போகுது. போன மந்த் மாதிரி கொஞ்சம் நிறைய புரிதல் தேவையில்லாத, ஐ மீன் ரொம்ப டஃப்பான மந்தாக இருக்காது எனக்கு. அதுதான் எஸ்பெஷலி இந்த வீக் நிறைய உங்களுக்கு வேலைகள் இருக்குங்க, நிறைய விஷயங்கள் மல்டி டாஸ்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒன்று விட்டா இன்னொன்று விட்டா இதை எப்படி பண்ணலாம் அதை எப்படி பண்ணலான்ட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருப்பீங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் நீங்கள் வந்து ரொம்ப உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் இந்த வாரம் அப்படின்றது தோணுது. பட் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுல கவனம் செலுத்துங்க. வேலைக்கா, இல்லை உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸுக்கா, எந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு பார்த்துட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. ஒரு டீட்டெயில் பிளான் மாதிரி போடுங்களேன். இன்னைக்கு இது செய்ய போறேன், இவங்களை பார்க்க போறேன், இதை செய்ய போறேன், அந்த மாதிரி ஒரு டீட்டெயில் பிளான் போடுங்க. ரொம்ப முக்கியமா மற்றவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, மற்றவங்களுடைய வேலையை எடுத்து உங்க தலையில போட்டுக்காதீங்க இந்த வாரம். ஓகே, உங்களுக்குன்னு தனியா வேலை இருக்கும்ல, அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, உங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன், அதை செட் பண்ணிக்கிட்டு அதை பேஸ் பண்ணி உங்க வேலைகளை பாருங்க. உங்க கூட இருக்கிற யாரோ ரொம்ப நாள் பேசாதவங்க, அதாவது உங்க நேபரா இருக்கலாம், உங்க ஆஃபீஸ்ல யாராவது தெரிஞ்சவங்களா இருக்கலாம், டெய்லி அவங்கள பார்ப்பீங்க, ஆனா ஏனே தெரியாது அவங்க கிட்ட பேசியிருக்கவே மாட்டீங்க. இந்த வாரம் அவங்களே உங்ககிட்ட வந்து அதாகட்டும், இல்லை நீங்க அவங்க கிட்ட போய் பேசுறதுக்கான தருணம் அமையலாம் அப்படின்றத உங்க கார்ட்ஸ்ல நான் பாக்குறேன். அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ், வீட்டில் வந்து உங்களுடைய பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒழுங்கா நீங்க அடுக்கி வைக்கலைன்னா, கொஞ்சம் இல்லை ரொம்ப நாள் ஆச்சு அதை நான் தொடவே இல்லை அப்படின்னாலும் முக்கியமான டாக்குமெண்ட்ஸை போய் கொஞ்சம் தூசி தட்டி வைங்க. ரொம்ப முக்கியமா தேவைப்படும் தோணுது. அண்ட் ஆஃபீஸ், நீங்க வந்து ஒர்க் மோட்ல இருக்கீங்கன்னா, புதுசா ஒரு பார்ட்னர்ஷிப்போ புதுசா யார் கூடயாவது சேர்ந்து ஒரு சில விஷயங்கள் பண்றதுக்கும் இந்த காலம் மிக சிறந்ததாக இருக்கிறது. அண்ட் ஃபினான்ஷியலா, பணம் ரீதியா கொஞ்சம் நீங்க யோசிக்கணும். பணம் எப்படி செலவாகுது, வர வாய்ப்பை நான் எப்படி தக்க வச்சுக்கணும், என்கிட்ட இருக்கிற பணம் எங்கெல்லாம் போகுது அப்படின்னு உங்க ஃபினான்சஸை கொஞ்சம் செக் பண்ணுங்க. அண்ட் யாராவது உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்கன்னா, எல்லாரும் முன்னாடியும் அவங்கள வந்து why are you doing this அப்படின்றத மாதிரி கேட்காம, கொஞ்சம் பொறுமையா என்ன அப்படின்னு தனிமையில கூட்டிட்டு போய் பேசுறதுக்கான வழிகளை வகுத்துக்கோங்க. ஒரே ஒரு டிப்பு கொடுக்குறேன் இந்த வாரத்துக்கு. ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து உங்க வீட்டுடைய வாசல்ல வர புதன்கிழமை அன்னைக்கு தெளிச்சு விடுங்க. சூப்பரா இருக்கும். அண்ட் முடிஞ்சா தேனை வந்து தேன் இல்லைன்னா தேனை தானமா கொடுக்க முடியுமான்னு தெரியல உங்களால, அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. பட் பட்டர் மில்க், மோர் சொல்றோம்ல, மோரை வந்து கொஞ்சம் தானம் பண்ணுங்க. வர சனிக்கிழமை அன்னைக்கு கூட பண்ணுங்க, ரொம்ப உகந்ததா இருக்கும். இந்த வாரம் நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்ற ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்பயர், அலைன், க்ளோ. இன்ஸ்பயர், அலைன், க்ளோ. நிறைய கிரீன் பயன்படுத்துங்க. ஏன்னா எமரால்ட் கிரீன் தான் நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்க. நிறைய கிரீனையே நீங்க பயன்படுத்துங்க, ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். நேபர்ஸ் கிட்ட ரொம்ப உங்க கூடயே இருப்பாங்க, பட் நீங்க அவங்க கிட்ட ரொம்ப பேசியிருக்க மாட்டீங்க. அவங்க கிட்ட என்னென்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. தேவையில்லாத விஷயங்கள்லாம் இந்த வாரம் பேசுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு பார்த்துடலாமா? ஹேவ் கான்ஃபிடென்ஸ். எல்லாம் நல்லபடியா நடக்கும். கான்ஃபிடென்ட்டா போல்டா இருங்க. தனித்து இருந்தாலும் நான் சூப்பரா செய்வேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு தாங்க வரணும். ஷவர் ஆஃப் பிளெஸிங்ஸ். இங்க பாருங்களேன், நான்
ஷஃபிள் பண்றேன், இந்த கார்டு ஃபர்ஸ்ட் வந்து விழுது. நிறைய ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸிங்ஸ் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த ரீடிங்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. நம்ம ப்ரொஃபஷனல் டேரோ கார்டு ரீடிங் கிளாஸ்லயும் ஜாயின் பண்ணுங்க. லாட்ஸ் ஆஃப் பவர் டு யூ. நினைச்சது எல்லாமே நல்லபடியா நடக்கட்டும். ஆல் தி வெரி பெஸ்ட். குட் பை. டேக் கேர். தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ராயல் ப்ளூவை தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க. நிஜமாவே இந்த ராயல் ப்ளூ இதை நான் போடும்போதே நம்ம சின்ன வயசுல ஸ்கூல் போகும்போது ராயல் ப்ளூ இங்க் தானே போடுவோம் நம்ம. ஸோ அந்த ஞாபகத்திலேயே அதை கிரியேட் பண்ணேன். பட் லாட் ஆஃப் குட் திங்ஸ் கம்மிங் யோ வே. பட் அதுக்கு முன்னாடி நான் செட் ஒன் இல்லை, நான் எமரால்ட் கிரீன் சூஸ் பண்ணவங்க கிட்டையும் கேட்டிருந்தேன். அன்பு காதல்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தை என்னன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா மரியாதை. நிஜமாவே ஒருத்தங்க மேல நம்ம வந்து நிறைய அன்பு பாசம் அதெல்லாம் வச்சிருந்தோம்னா அவங்களுக்கு எல்லா நேரத்துலயும் இல்லைனாலும் அவங்களுக்கு நம்ம நிறைய மரியாதை கொடுப்போம். அவங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நம்ம எண்ணங்கள்ல கூட அவங்க மேல நிறைய மரியாதை வச்சிருக்கோம். நமக்கே தெரியாம அந்த அளவுக்கு ஒருத்தங்க மேல நம்ம மரியாதை வச்சிருக்கோம்னா அவங்கள நம்ம என்னைக்குமே லைஃப்ல மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா தே ஹாவ் ஒன் ஆர் ஹார்ட்ஸ் இல்லையா. நம்மளுடைய நெக்ல வச்சிருக்காங்க. அதனாலதான் நம்ம வந்து அவ்வளோ ஆசை அவங்க மேல வச்சிருக்கோம், மரியாதை வச்சிருக்கோம். ரைட். ஸோ இந்த வாரம், அதாவது இன்னையில இருந்து 2ஆம் தேதியில இருந்து வரக்கூடிய இந்த கார்டு தானா விழுந்தது, வரக்கூடிய 9ஆம் தேதி வரைக்கும் இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு வீக்லி ப்ரெடிக்ஷன். இந்த கார்டு தானாவே விழுந்தது, அதுவும் ஓப்பனா விழலை. ஸோ இந்த கார்டு இங்க வச்சிருவோம். ஓகே, நம்ம ரீடிங்லாம் முடிச்சுட்டு அந்த கார்டில் என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கார்டு வந்து ப்ரொடெக்ஷன். ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளே தான் நம்மளை பார்த்துக்கணும், நமக்காக தான் நம்ம பேசணும். நம்ம மைண்ட் கான்ஃபிடென்ட்டாக கிளியராக இருந்துருச்சுன்னா மற்றதெல்லாம் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, அதுதான், தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஸோ உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரொடெக்ட் பண்ணிக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் கிடைச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ நீங்கள் என்னைக்கு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு தேவையான ப்ரொடெக்ஷன் உங்களை வந்து சேரும். த டே யூ டிசைட், இல்லை இனிமேலேருந்து நான் என்னை வந்து பாதுகாத்துக்க போகிறேன், நான் தான் எனக்காக எல்லாம் செய்ய போகிறேன்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களோ அன்னையிலேருந்து உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப சூப்பரான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கட்டும். அக்செப்டன்ஸ். அக்செப்ட் பண்ணிக்கோ, இந்த விஷயம் இப்படி தான், நான் இதை ஹேண்டில் பண்ணணும், இதுலேருந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஒன்னா நம்ம அந்த விஷயத்துக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு எனக்கு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இல்லைன்னா வேண்டாம், ஐ வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் திஸ் அப்படின்னு நினச்சிட்டு சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயத்தை விட்டு வெளியில் வர ஆரம்பிக்கலாம் பை ப்ரொடெக்டிங் அவர் செல்ஸ். அதே விஷயத்தில் உட்காந்துட்டு இந்த வாரம் முழுக்க நம்ம புலம்ப போகிறோமா, இல்லை இப்படி ஆயிடுச்சு நான் இனிமேலேருந்து என் வாழ்க்கையை நான் வந்து ப்ரொடெக்டிவாக பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ண போகிறீங்களா? உங்களுடைய எண்ணங்களில் தான் இருக்குது. நான் உங்களுக்கான கார்ட்ஸை சூஸ் பண்ணுறேன். என்ன மாதிரி வரப்போகுதுன்னு பார்க்கலாம். பட் இந்த February மந்த்துக்கான உங்களுடைய இன்டென்ஷன் என்ன நடந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த February மாதம் இது நடந்துருச்சுன்னா நான் ஹாப்பிங்க, ரொம்ப ஹாப்பி அப்படின்னா என்னவா இருக்க போகுது? அண்ட் ஆல்சோ இந்த February மாதம் ஒருத்தங்க கிட்ட இருந்து நிறைய அன்பு நமக்கு கிடைக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா? ஜென்ரலாகவே ஒரு பர்டிகுலர் பர்சன் கிட்ட இருந்து நம்ம நிறைய அன்பு எதிர்பார்ப்போம். அந்த பர்சன் யாரா இருக்கும், யாரா இருக்கும் இல்லை யார் அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. பேரை டைப் பண்ண முடியலன்னா கூட ஆஹா வேற மாதிரி இருக்கே, பேரை டைப் பண்ண முடியலன்னா கூட அவங்க இனிஷியலாவது டைப் பண்ணுங்க. அட போங்கங்க, எனக்கு யாரும் தேவையில்லை, நானே ராஜா நானே மந்திரின்ற மாதிரி உங்க கார்ட்ஸ் வருது. ஐ டோன்ட் நீட் எனிபடி. அப்படி இருக்காதீங்கங்க. நமக்கு யாராவது ஒருத்தராவது அதுக்காக நம்ம ஆசைப்படுறோம், அவ்வளவுதான். அது இருந்தாதான் வாழ முடியும்னு கிடையாது. பட் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் கிடைக்க போகுதுங்க. இவ்வளோ நாள் நிறைய குழப்பங்கள், என்னென்னமோ இப்படி ட்ரை பண்ணி அப்படி ட்ரை பண்ணி எதுவுமே இதாகாம ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட், அதுவும் மற்றவர்கள் வழியாக உங்களுக்கு கிடைக்க போறதில்ல, நீங்களே உங்களுக்காக செஞ்சுக்க போறீங்க. அதை தான் உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். அண்ட் நீங்கள் நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ண போறீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ இன்ஸ்பயர் அ லாட் ஆஃப் பீப்புள். உங்களுடைய செயல்கள், உங்களுடைய வார்த்தைகள் இதெல்லாம் மற்றவங்க பார்த்து எப்படி நீங்கள் இப்படி இருக்கீங்கங்க அப்படின்னு நிறைய பேர் உங்களை வந்து புகழ போறாங்க. அது உங்களை பார்த்து அவங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்க போறாங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஏதாவது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களுக்கு பிடிக்கும்னா, இன்ஸ்ட்ருமெண்ட், நான் பாட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லலை. யூஸ்வலாக நான் என்ன சொல்லுவேன், நிறைய பாட்டு கேளுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் இன்னைக்கு எனக்கு உங்கள் கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும்
ஏதாவது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், என் ஃப்ளூட் வாசிக்கிறவங்க கூட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது இந்த வாரம் கேட்கும்போது உங்கள் மைண்ட் ரொம்ப காமாக இருக்கும். இல்லைங்க எனக்கு அது மியூசிக்லலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் கோ ஃபார் அ வாக். சாயங்காலம் இல்லை காலையில் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு வாக், நேச்சர் வாக் மாதிரி போனீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். அண்ட் தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து மனிதர்கள், எஸ்பெஷலி ஏதோ ஒரு லேடி, ஒன்றா மூணான்னு தெரியல, ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் வந்து பெண்களால் தான் இருக்கோ, பெண்கள் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப உங்கள் ஃபோக்கஸை வந்து உங்ககிட்ட இருந்து எடுத்துடுறாங்களோ, கார்டை பார்க்கும்போது எனக்கு அதுதான் தெரியுது. பட் உங்களுக்கு இந்த மாதம் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு நீங்கள் ஏற்கனவே நினச்சி வச்சுருக்கீங்க. போன மாதம் வந்து அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலான்ட்டு நிறைய விஷயங்களை ஒதுக்கி வச்சுட்டீங்க. இந்த மாதம் நீங்கள் அதெல்லாம் பண்ணிடுவீங்களோ சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பியூட்டிஃபுல்லாக இருக்குது உங்கள் கார்ட்ஸ். ஒரு சடனாக டுவர்ட்ஸ் த மிட் ஆஃப் த வீக், ஒரு வெட்னஸ்டே தேர்ஸ்டே வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளமை நீங்களே சால்வ் பண்ணுவீங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா இதை போய் அப்படின்னு இவ்வளோ நாள் நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த நீங்களே சால்வ் பண்ணுவீங்களோ அப்படின்றத நான் பார்க்குறேன். பட் சால்வ் பண்ணும்போது அந்த மாதிரி மற்றவர்களுக்காக போய் பேசுறீங்களா இல்லை உங்களுக்காக பேசுறீங்களான்னு தெரியல, பேசுகிற வார்த்தைகள் பேச்சு வந்து தெளிவாக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாமல் மிஸ்கம்யூனிகேட் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. நான் இப்படி அவங்க இப்படி சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் ஒன்றும் தப்பாகவே சொல்லியிருக்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்கன்னு தேவையில்லாமல் ஒரு உங்கள் மேலே ஒரு வீண் பழி வருமோ. ஸோ அந்த வெட்னஸ்டே தேர்ஸ்டே காலகட்டத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். உங்களுக்கு நிஜமாவே யாராவது பிடிக்கும்னா ஏன் அவங்க கிட்ட போய் சொல்கிறதுக்கு யோசிக்கிறீங்க? எனக்கு ஒன்று பிடிக்கும், அது உங்கள் குழந்தைகளாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். சரி, அவங்க கிட்ட போய் பிடிக்கும்னு சொல்கிறது கூட ரொம்ப ரேண்டமாக இருக்கும். பட் நீங்கள் போயிட்டு இந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் ரொம்ப அட்மையர் பண்ணுறேன், இதை நான் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், இட்ஸ் அ வெரி நைஸ் திங் இல்லை, அந்த மாதிரி சொல்லுங்கள். பட் உங்களுக்கு யாரோ ஒருத்தரை இந்த மாதம் போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறீங்க. ஒருத்தரை போய் பார்க்கணும், எனக்கு அவங்கள ரொம்ப நாள் மீட் பண்ணணும்னு ஆசை. அது இந்த மாதம் நடக்கக்கூடுமான்னு தெரில, பட் அட்லீஸ்ட் அந்த ஆசையை வந்து நீங்கள் வெளிப்படையாக சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த வாரம் அதுவும் அந்த வெட்னஸ்டே தேர்ஸ்டே டியூஸ்டேலேருந்தே லவங்கம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஒரு சின்ன கப்பில், பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுங்கள், சின்ன கப்பில் தண்ணி ஊற்றிக்கோங்க, அதில் ஒரு 2 லவங்கம் போட்டுருங்க. போட்டுட்டு அதை உங்கள் பூஜை ரூம்லேயோ இல்லை உங்கள் பெட்ரூம்லேயோ வச்சுருங்க. ஓகே, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது கொஞ்சம் அந்த தேவையில்லாத வாக்குவாதங்களை கூட அவாய்ட் பண்ணும். எந்த இடத்துல ரொம்ப உங்கள் வீட்டில் வந்து சண்டை நடக்குதோ அந்த இடத்துல இதை பண்ணுங்கள். அண்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் இந்த வாரம் ரொம்ப ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின் இருக்குங்க. உடம்பை வற்புறுத்தி செய்யக்கூடிய வேலைகள், இல்லை இப்போதான் வெளியில் போயிட்டு வந்தேன் திருப்பி வெளியில் போகணும், அந்த மாதிரி வெளியில் போகிறதுக்கு நிறைய வேலைகள் செய்கிறதுக்கான ஒரு தருணத்தையும் நான் பார்க்குறேன். நிறைய பேசுவீங்க இந்த வாரம். ஓகே, யோகா அந்த மாதிரி எதாவது செய்ய முடியும்னா அதையும் செய்யுங்க. ஒரு ஒர்க் ஃப்ளோ செட் பண்ணுங்க. இந்த வாரம் நீங்கள் வந்து நான் இதை தான் செய்ய போகிறேன்னு நீங்கள் கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஒரு ஒர்க் ஃப்ளோ செட் பண்ணலன்னா அது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்காதோ அப்படின்னு தோணுது. நிறைய விஷயங்களை மறப்பீங்களோ அப்படின்னு தோணுது. உங்களுடைய ரகசியங்களாகவே வைக்கப்படட்டும். போய் எல்லாருக்கிட்டையும் நான் இது செய்ய போகிறேன் அது செய்ய போகிறேன், நான் எப்பவுமே சொல்லுவேன் இல்லையா, டோன்ட் டாக் அபவுட் யுவர் கேக் அன்டில் யூ பேக் அப்படின்னு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் போயிட்டு நான் இது செய்ய போகிறேன் அது செய்ய போகிறேன்னு எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். அண்ட் I also see ஒரு சின்ன முன்னேற்றம். நீங்கள் ஒரு விஷயம் ரொம்ப நாளாக பண்ணணும்னு பிளான் பண்ணியிருப்பீங்க, அதில் ஒரு சின்ன முன்னேற்றத்தை இந்த வாரம் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறேன். எனர்ஜி ஒர்க்குன்னு வருது பாருங்க. நீங்கள் நினச்ச எதிர்பார்த்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு பிளேயர் சொல்லி போட்டு வைக்கிற மாதிரி பார்த்துடலாம் என்ன நடக்குது. பட் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் பிளேயிங் வித் இட். ட்ரை பண்ணுங்கள், ரெகுலராக ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நல்ல விஷயங்கள் நடக்கும், நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க போகுதுன்னு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை தேடி வரட்டும். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பட் வெயிட் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் என்லைட்டன், ரெஃப்ரெஷ், த்ரைவ். இதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணிடுங்க. ஸோ பார்க்குறவங்க பார்க்கட்டும். நான் அதை தெரியாமல் நான் மிஸ் பண்ணிட்டேன். என்லைட்டன், ஓகே, ரெஃப்ரெஷ்,
த்ரைவ். இதை நீங்க இந்த வாரம் முழுக்க சொல்லிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். நிறைய ப்ளூஸ் இந்த வாரம் பயன்படுத்துங்க. பட் ஆல்வேஸ் ரிமெம்பர், நீங்க மட்டுமே உங்களுக்கு போதுமானது. யாரும் இல்லை அப்படின்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. யூ ஆர் செல்ஃப் சஃபிஷியன்ட். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். நான் எப்படி மறக்க முடியும்? இந்த கார்டு தானா விழுந்தது. இந்த கார்டை நம்ம எடுக்காம எப்படி பை பை சொல்ல முடியும்? என்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாமா? பாசிட்டிவ் அவுட்லுக். பார்த்தீங்களா, இந்த வாரம் பாசிட்டிவா எல்லாமே எனக்கு நல்லா நடந்துகிட்டு இருக்கு, நான் பிடிச்ச மாதிரி, நான் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மட்டும் வச்சுக்கிட்டா போதும். மற்றதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா நடக்க போகுது. ஜஸ்ட் பிலீவ். உங்ககிட்ட இப்ப இருக்க வேண்டியது நடந்துரும்டா, சூப்பரா இருக்கேன், நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்ற ஒரு தாட் தான். ஆல் தி வெரி பெஸ்ட். பாசிட்டிவா இருங்க. கமெண்ட் செக்ஷன்ல பாசிட்டிவ்னு டைப் பண்ணுங்க. இந்த ரீடிங்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.